கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களுடைய அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 70ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆமென். சகாயம் என்று சொல்லுகிற போது அது உதவி, சலுகை, துணை, நலம் என்று சொல்லலாம். நம்மை விடுவிக்கக்கூடிய ஆண்டவர். நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய பாவம், நம்முடைய பாரம், நம்முடைய சுமைகள், நம்முடைய சத்துருக்கள் பெருகி இருக்கிற காரியங்கள், நம்முடைய ஆத்மா அடிமைத்தனமாய் உலகத்தினுடைய இச்சைகளுக்கு, உலகத்தினுடைய பாவங்களுக்கு நாம் அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய நாட்களிலே தேவன கர்த்தர் ஒருவரே நம்மை விடுதலை ஆக்க முடியும். தாவீதுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது இப்படியாக கர்த்தர் சமூகத்தில் அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 6ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம், திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். அவருடைய கிருபையின் நாமத்தினால் தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். எனவே நம்முடைய ஆத்மா அடிமைத்தனத்தில் இருக்கிறது. ஆத்மா விடுவிக்க முடியாதபடி அது கட்டப்பட்டதாய் காணப்படுகிறது. எனவே இதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மாத்திரம்தான் நம்மை விடுதலை ஆக்க முடியும். 25ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். நம்முடைய ஆத்மா அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு, கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய ராஜ்யத்திற்கு போகக்கூடியதாய் காணப்படுகிறது. எனவே அதிலே நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். தேவனோடு கூட நம்முடைய ஆத்மா இசைந்ததாய் காணப்படும்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள, தேவனோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கையை காணப்பட வேண்டும். 31ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு கால் வெட்கமடையாதபடி செய்யும், உம்முடைய நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். ஆமென். கர்த்தருடைய நீதி நம் மீது உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட நம்ம செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன கர்த்தர் நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். எனவேதான் 34ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். கர்த்தர் ஒரு பெயர் உண்டு, அவர் விடுவிக்கிறவர். அவருடைய நாமம் விடுவிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அவர் விடுதலை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். 116ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் சமூகத்தில் நம்முடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தில் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிறோம் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை என்று சொல்லி, ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. ஆமென். கர்த்தர் விடுதலை ஆக்கினார். சவுலுடைய பிடியிலிருந்து கர்த்தர் தாவீதை விடுதலை ஆக்கினார். ஆனால் சவுல் தாவீதின் கையில் கிடைத்தபோதும் கூட நான் அபிஷேகப்பட்டவன் மீது என் கை வைப்பது என்று எப்படி என்று சொல்லி அவர் அதை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளாதபடி காத்துக்கொண்டார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராவே என்னை விடுவியும் என்று சொல்கிற போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு சகாயம் செய்ய தீவிரித்து வரக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் செய்வார், கிருபை செய்வார், நன்மை செய்வார். அந்த ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த கால விளக்க நடத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, எந்த காரியங்களினாலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்த கட்டுகளிலிருந்து இதனாலே கர்த்தர் விடுவிப்பீராக, ஆத்துமாவை விடுவிப்பீராக. உம்மை துதிக்கக்கூடிய துதியினாலே அவர்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. கேட்ட வசனம் இந்த நாளில் அவர்கள் விடுதலை ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.